Good morning to everyone. Today's maths class, chapter 6, application of vector algebra. In example 6.7, prove by vector method the perpendiculars from vertices to opposite sides of a triangles are concurrent. So அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளில் ஒரு வெர்டிசஸ்லேருந்து நம்ம ஆப்போசிட் சைடுக்கு ட்ரா பண்ணக்கூடிய அல்டிடியூட் லைன், அல்டிடியூட்னா எவ்வளோ டிகிரி மேக் பண்ணுங்கள், 90 டிகிரி மேக் பண்ணும். அப்படி 90 டிகிரி மேக் பண்ணால் தான் உங்களுக்கு அது என்னவா இருக்குங்க, பர்பண்டிகுலர் அல்டிடியூடாக இருக்கும். பர்பண்டிகுலர் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு அல்டிடியூட். அப்போ ஒவ்வொரு வெர்டிசஸ்லேருந்தும் ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண முடியும். அந்த த்ரீயும் கன்கரண்ட்னா ஒரே பாயிண்டில் உங்களுக்கு மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும்னா கன்கரண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக 2 ஆல்டிடியூட்ஸ் இன்டர்செக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இங்கே ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ணுறோம், இப்படி ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ணுறோம், இங்கே ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ணுறோம். சப்போஸ் 3 மீட் பண்ணாமல் போயிருக்காங்களே, கண்டிப்பாக 2 இன்டர்செக்ட் ஆகும். 2 பர்பண்டிகுலர் லைன்ஸ் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகும். தேர்டாக ட்ரா பண்ணக்கூடிய அந்த பர்பண்டிகுலர் லைனும் இதே சேம் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அது கன்கரண்ட். ஸோ அதான் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள். நம்ம 3 அல்டிடியூடில் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பண்ணணும், 2 இன்டர்செக்ட் ஆகும்னு தெரியும். ஸோ அப்போ அந்த எக்ஸாக்டாக 2 இன்டர்செக்ட் ஆகிறது ஏடிபிஇன்னு வச்சுருக்கு. லெட் ஏடி கமா பிஇபி 2 ஆல்டிடியூட்ஸ் இன்டர்செக்டிங் அட் ஓ. நான் சொன்னீங்களா கண்டிப்பாக 2 இன்டர்செக்ட் ஆகுன்ட்டு. இப்போ தேர்டாக ட்ரா பண்ணக்கூடிய அந்த அல்டிடியூடும் இந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது, தட் இஸ் ஓங்கிற பாயிண்ட் வழியாகவே பாஸ் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா கன்கரண்ட் பாயிண்டாக மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள், ஏடிபிஇபி 2 ஆல்டிடியூட்ஸ் இன்டர்செக்டிங் அட் ஓ, ஓஏ வெக்டார் ஏ வெக்டார், ஓபி வெக்டார் பி வெக்டார், ஓசி வெக்டார் சி வெக்டார், தட் இஸ் கேபிட்டல் ஓபிசி எல்லாமே உங்கள் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸ்மால் ஏபிசி எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், சைட்ஸில் மாற்றி போடலாம். ஸோ அப்போ டு ப்ரூவ் சிஎஃப் வெக்டார், தட் இஸ் தேர்டாக இருக்குது இல்லைங்களா, தேர்டாக எந்த லைன் இருக்குங்க, ஃபஸ்ட் அது ஏடி முடிஞ்சிருச்சு, பிங்கிறது நம்ம கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகும்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டோம். தட் இஸ் ஆல்டிடியூட்னு போட்டாச்சு, ஓங்கிற பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ தேர்டாக சிஎஃப்னு ஒரு ஆல்டிடியூட் இருக்கு இல்லைங்களா, அது பர்பண்டிகுலர் டு ஏபி, அது பர்பண்டிகுலர் டு ஏபின்னு ப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு ப்ரூவ் முடிஞ்சிருச்சு. அது சிலேருந்து எஃப் வரைக்கும் சொல்கிறதோட நம்மளுக்கு இந்த ஓங்கிற பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓங்கிற பாயிண்ட் உங்களுக்கு வந்ததுனாவே அது கன்கரண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடி, இந்த ஏடிங்கிற லைனோட நம்மளுக்கு இது வரைக்கும் சொன்னால் போதும், ஓஏ வரைக்கும் சொன்னால் போதும், அதே மாதிரி ஓபி வரைக்கும் சொன்னாலே போதும், ஓசி வரைக்கும் சொன்னாலே போதும். இந்த 3 பாயிண்ட் ஒரு இடத்துல மீட் பண்ணும், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் கன்கரண்ட். இதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அது 90 டிகிரி சாட்டிஸ்ஃபை பண்ணும், இதுவும் 90 டிகிரி சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாக்டாக 2 இன்டர்செக்ட் ஆகணும் அசியூம் பண்ணிங்களா, அது என்ன ஆல்டிடியூடுங்க, ஏடிபிங்கிறது. அப்போ ஏடிங்கிறது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், பிசி. ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. அதே மாதிரி இங்கே பிஇ போட்டுக்குங்க, பிஎஃப் இல்லை, இது பிஇ பர்பண்டிகுலர் டு சிஏ. ஸோ நம்ம கண்டிப்பாக 2 இன்டர்செக்ட் ஆகணும்னு சொன்னோம், அது ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி, அதே மாதிரி பிஇ பர்பண்டிகுலர் டு சிஏ. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஏலேருந்து டி வரைக்கும் ப்ரூவ் பண்ணுறதோட நம்ம எது வரைக்கும் ப்ரூவ் பண்ணால் போதுங்க, ஓஏ வரைக்கும் ப்ரூவ் பண்ணால் போதுமா. அப்போ ஏடிக்கு வர நம்ம ஓஏ வெக்டார்னு வச்சுக்கலாம், பர்பண்டிகுலர் டு பிசி வெக்டார். 2 வெக்டார் எப்போ பர்பண்டிகுலர் சொல்லுவோம், டாட் பண்ணி 0 கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் பர்பண்டிகுலருங்களா. ஸோ அப்போ 2 வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் விச் இஸ் ஏ வெக்டார் அட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. தென் ஓஏ வெக்டார் அட் ஓபி வெக்டார் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறாங்க, ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டாருங்களா, பொசிஷன் வெக்டார் ஃபார்மில் யூஸ் பண்ணால் ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். இதுக்கு ஸ்மால் ஏ வெக்டார், ஓசினா ஸ்மால் சி, ஓபினா ஸ்மால் பி வெக்டார். ஸோ அப்போ இதை இன்னரில் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இதில் டாட்டெல்லாம் கொஞ்சம் க்ளியராக வைக்கணும், நீங்கள் டாட் வைக்காம போட்டிங்கன்னா தப்பாயிடும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று நம்ம செகண்ட் ஆல்டிடியூட் அசீவ் பண்ணுங்களா, அது என்னது, பிஇ. பிஇ வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு சிஏ வெக்டார். அப்போ இந்த பிஇ வெக்டார் நம்ம எது வரைக்கும் சொன்னால் போதுங்க, ஓபி வரைக்கும் ப்ரூவ் பண்ணாலே போதும். அப்போ இந்த பிஇ வெக்டார் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஓபி வெக்டார் பர்பண்டிகுலர் டு சிஏ வெக்டார். 2 வெக்டார் எப்போ பர்பண்டிகுலர் சொல்லுவோம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த வெக்டார் இஸ் டாட் ப்ராடக்ட் இஸ் 0. அப்போ அதை ரெண்டையும் டாட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். இது நம்ம ஒரு நோட்டில் கொடுத்துருப்போம், நம்ம 11th ஆல்ரெடி படிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆகணும், ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0.
b vector dot a vector minus c vector equal to 0. இதை நான் வின்னரில் மல்டிபிள் பண்ணால் b vector dot a vector டாட்டை பொறுத்த வரைக்கும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். a dot bனாலும் கரெக்டு தான், b dot aனாலும் கரெக்டு தான். அப்போ b dot a நான் எப்படி எழுதிக்கலாம், a dot bன்னு எழுதிக்கலாம். the same b dot c equal to 0. now add 1 and 2. 1 and 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 1 and 2 ஆட் பண்ணிடல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a vector dot c vector minus a vector dot b vector plus a vector dot b vector minus b vector dot c vector equal to 0 plus a dot b minus a dot b cancel ஆயிடும். ரிமைனிங் இந்த 2 டைம் இருக்கும். இதில் டாட் சியை காமனாக அவுட்டர் வச்சுக்கலாம். டாட் சி அவுட்டர் வச்சிட்டிங்கன்னா ஸ்மால் ஏ வெக்டார் இருக்கிற ஓஏ வெக்டார், இது ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ டாட் ஓபி என்ன பண்ணலாம், பிஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0ங்களா. 2 வெக்டார் எப்போ பர்பண்டிகுலர்னு சொல்லுவோம், டாட் பண்ணி 0 கிடைச்சதுக்கு பேர் பர்பண்டிகுலருங்களா. அப்போ 2 வெக்டாரை டாட் பண்ணி 0 கிடைக்கிறனால அந்த 2 வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருக்கும். விச் இம்ப்ளைஸ் பிஏ இஸ் பர்பண்டிகுலர் டு ஓசி. கரெக்டுங்களா. நம்மளுக்கு ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு C1 ப்ரூவ் பண்ணலாம், அல்லது பிஏ இஸ் பர்பண்டிகுலர் டு ஓசி. நம்ம எப்படி வேணால் ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும். அதனால் கடைசியில் எதுவுமே எப்படி பண்ணிங்கன்னா வெக்டார் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஏ இஸ் பர்பண்டிகுலர் டு ஓசி, பிஏ இஸ் பர்பண்டிகுலர் டு ஓசிங்கிறனால உங்களுக்கு என்னவா இருக்குங்க, இது ஆல்டிடியூட்ஸ் 90 டிகிரி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதோட இந்த ப்ரூஃப் முடிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஆர்டர் தாங்க, இந்த இடத்துல பிசிக்கு பதில் ஏசின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏசின்ட்டு வரும் கரெக்டுங்களா. இங்கே எல்லாமே ஏசின்னு வரும். அப்போ ஓசி ஃபஸ்ட்டாக வரும், ஓஏ செகண்டாக வரும். அப்படி போடையில் இந்த டைம் ப்ளஸ்ஸாக மாறிடும், இந்த டைம் மைனஸாக மாறிடும். அப்படி பார்க்கிற உங்களுக்கு இந்த இடத்துல கேன்சல் ஆகாமல் போகும் கரெக்டுங்களா. இந்த டைம் மைனஸும் இது ப்ளஸ்ஸாக வச்சுன்னா கேன்சல் ஆகாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸ் ஏ டாட் பி மூவ் பண்ணால் ப்ளஸ் ஏ டாட் பிங்களா. அதே மாதிரி இங்கேயும் மூவ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பி டாட் சின்னு கிடைக்கும். ஈக்குவல் பண்ணிக்கணும், இந்த இடத்துல ஆட் பண்ணாமல் ஈக்குவல் பண்ணுறது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒரு ஏ டாட் பியை கொண்டு போய் இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரூஃப் அது கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.6 அப்போலோனியஸ் தியரம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப்னோட கேட்கலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொஸ்டினே வந்துருக்கலாம். இஃப் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் சைட் பிசி ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் பிசிங்கிறனுடைய மிட் பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா டி. அப்போ பிசிங்கிற சைடுடைய மிட் பாயிண்ட் டின்னு அசியூம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ தட் பை வெக்டார் மெத்தட் modulus of AB vector squared plus modulus of AC vector squared equal to 2 into modulus of AD vector squared plus modulus of BD vector squared. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள், டிங்கிறது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் என்ன மீனிங்க, ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி பேர் தான் மிட் பாயிண்ட்டுங்க. லென்த்து கரெக்டாக இருக்கும். தட் இஸ் பிடினுடைய லென்த்தும் சிடினுடைய லென்த்தும் உங்களுக்கு என்னவாக இருக்குங்க, ஈக்குவலாக இருக்கும். வெக்டார் போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, அந்த மைனஸ் ப்ளஸ் பார்க்கணும். வெக்டார் போடாத வரைக்கும் லென்த்து தான். பிடி ஈக்குவல் டு சிடி ஆர் பிடி ஈக்குவல் டு டிசி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். வெக்டார் போடையில் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, டைரெக்ஷனை பார்க்கணும். சேம் டைரெக்ஷனாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருந்ததுன்னா மைனஸ். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வெக்டார் போட்டதில் நம்மளுக்கு ப்ரூஃபில் மட்டும் போட்டால் போதும். இப்போ ஏபி வெக்டார் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணால் இதை ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார், ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். த சேம் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, ஏசி வெக்டாருக்கு ஆல்டர் யூஸ் பண்ணல ஏடி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். இப்போ இந்த டிசியும் டிபியும் சேம் தான். தட் இஸ் டிசியும் டிபியும் சேம் தான். டைரெக்ஷனை பார்க்கணும். ஏன்னா வெக்டார் இருக்குதுங்களா, டிசி டியில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பியில் ஃபினிஷ் ஆகுது டிசி. அதே மாதிரி டிபி கரெக்டுங்களா, ரெண்டும் சேம் வேல்யூ தான், ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன வருங்க, மைனஸ் வரும். டிசி வெக்டாருக்கு அதில் மைனஸ் டிபி வெக்டாரே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குங்களா, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் ஏ வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஒரு நோட் ஹின்ஸாக கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள் இன்ட்ரடக்ஷன் பேஜ்லேயே கொடுத்துருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மாடுலஸ்னாலும் ப்ராக்கெட்னாலும் சேம் தான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஏபி வெக்டார் இருக்கிற ஏடி ப்ளஸ் டிபி வெக்டார், ஏசி வெக்டார் இருக்கிற ஏடி மைனஸ் டிபி வெக்டார். a plus b the whole square, a square plus b square 2ab, 2ad vector dot db vector. The same a square plus b square minus 2ad vector dot db vector. Plus a minus cancel பண்ணிங்கன்னா ad square 2 times இருக்கும், அதே மாதிரி db square 2 times இருக்கும்.
இதுக்கப்புறம் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரூஃப் கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.8 உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த 3 வெர்டிசஸில் ஏதாவது ஒன்று ஆரிஜினாக வச்சுக்குவாங்க. இப்போ ஏங்கிறத அவங்க ஆரிஜினாக சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓஏ வெக்டார் தான் நம்மளுக்கு ஓ தான் ஆரிஜினாக சூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓஏ வெக்டார் ஈக்குவல் ஏ வெக்டார், ஓபி வெக்டார் ஈக்குவல் பி வெக்டார், ஓசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். ஸோ அப்போ இதனுடைய லென்த் நம்ம ஆரிஜின்லேருந்து அசியூம் பண்ணிட ஸ்மால் ஏ வெக்டார், இந்த பாயிண்ட் ஸ்மால் பி வெக்டார், இந்த பாயிண்ட் ஸ்மால் சி வெக்டார் வச்சு போடலாம். இல்லை நம்ம இதுலேயே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஆரிஜினாக அசியூம் பண்ணிட்டு போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அப்படி தான் போட்டிருக்கோம். நம்மளுக்கு அப்படி வேணால் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதான் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையுமே ஓஏ தான் நம்மளுக்கு ஏ வெக்டார் ஈஸியாக இருக்கும். ஸோ இன் a triangle ABC the points DEF are the midpoint of side. BC னுடைய midpoint DE and CA னுடைய midpoint EE and AB னுடைய midpoint F. கரெக்டாக போடணும். BCக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு D, CAக்கு E, ABக்கு F. நீங்கள் ஆல்ட்ரு மாற்றிலாம் போடக்கூடாது. ஏன்னா அவங்க கொஸ்டினே கொடுத்துருக்காங்க இந்த சைடுக்கு இதான் midpoint. Using vector method the triangle DEF இதனுடைய ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF is equal to 1/4 into ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிஜின் எங்கேயோ சூஸ் பண்ணிக்கிறீங்களா? அப்போ ஓஏ வெக்டார் ஏ வெக்டார், ஓபி வெக்டார் பி, ஓசி வெக்டார் ஈக்குவல் சி. இது மிட் பாயிண்ட்னா ஓடி வெக்டார். அப்போ இது ஏ வெக்டார் கிடைக்கும் இந்த பாயிண்ட் பி வெக்டார், இந்த பாயிண்ட் சி வெக்டார். அப்போ பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 ஓடி வெக்டாருங்கிறது. ஓஇ வெக்டார் என்ன வருங்க? இந்த 2 பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டுங்களா? அப்போ சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் பை 2. ஓஎஃப் வெக்டார் அப்படிங்கிறது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு சப்போஸ் ஏபிசின்னு இருந்துன்னு வச்சுங்க. ஏபி கிராஸ் ஏசி ஆர் ஏபி கிராஸ் பிசி ஆர் ஏபி கிராஸ் சிஏ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருங்களா? 2 சைடு வச்சு போடுற மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அப்படிங்கிறது 1/2 இன்ட்டு மாடுலஸ் போட்டிங்கன்னா ஏரியா. மாடுலஸ் போடாமல் ப்ராக்கெட் போட்டால் என்ன கிடைக்கும்? வெக்டார் ஏரியா. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் வருஷம் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் டிஇ வெக்டார் கிராஸ் டிஎஃப் வெக்டார், டிஇ வெக்டார் கிராஸ் டிஎஃப் வெக்டார். டிஇ வெக்டார் எப்படி எழுதிக்கிறாங்களா? பொசிஷனை டிஃபைன் பண்ணி ஓஇ வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார். அதேமாதிரி டிஎஃப் வெக்டார் ஓஎஃப் வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார். இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓஇ வெக்டார் சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் பை 2 எல்லாமே காமன் ஆகலாம். எல்சிஎம் ஒரே ஸ்டெப்பில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஓடி வெக்டாரை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்போ மைனஸ் பி மைனஸ் சி. த சேம் ஓஎஃப் வெக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2. அதே மாதிரி நம்மளுக்கு ஓடி வெக்டாருங்கிறது மைனஸ் பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார்னு கிடைக்கும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ பை 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தானே கரெக்டுங்களா? அப்போ 2 × 2 4, 4 × 2 என்ன கிடைக்கும்? 8. இப்போ இந்த டைமில் ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆனால் ஏ மைனஸ் பி கிடைக்கும். இந்த டைமில் ஏ மைனஸ் சின்னு கிடைச்சிரும். அப்போ ஏ வெக்டார் இருக்கிற ஓஏ வெக்டார், பி வெக்டார் இருக்கிற ஓபி வெக்டார், அதே மாதிரி ஓஏ ஓசி. இதை பிஏ வெக்டார் எழுதிக்கலாம் அண்டு சிஏ வெக்டார் எழுதிக்கலாம். அப்போ பிஏ வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார் இதை 1/8 1/4 இன்ட்டு 1/2ன்னு எழுதிக்கலாம். பிஏ வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார், பிஏ வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார். இது எதனுடைய ஏரியாவாக இருக்குங்க? பிக் ட்ரையாங்கிள் ஏபிசியினுடைய ஏரியாவாக இருக்குங்க இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எழுதிக்கலாம். சப்போஸ் இதை கேபிட்டல் ஏபிசிக்கு மாற்றாமல் நீங்கள் இப்படியும் போடலாம். 1/8 இன்ட்டு இதை ஃபஸ்ட்டு எடுத்து இன்னரில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. செகண்ட் எடுத்து இன்னரில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் உங்களுக்கு என்ன ஆயிரும்? 0 மாறிடும். ரிமைனிங் மைனஸ் ப்ளஸ் வரும். இப்போ சி கிராஸ் ஏவை ஏ கிராஸ் ஏ சி கிராஸ் ஏன்னு சேஞ்ச் பண்ணால் ஒரு மைனஸ் கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இங்கேயும் ஏ கிராஸ் பி கிராஸ் ஏவை ஏ கிராஸ் பின்னு சேஞ்ச் பண்ணால் ஒரு மைனஸ் கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இதை அடுத்து நம்ம எக்ஸசைஸ் 8 சம்மில் போட்டிருக்கோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வச்சு போடலாம். 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எழுதிக்கிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்டில் நம்ம இதில் பார்த்தோம். ட்ரிக்னாமெட்ரிக் பார்த்துருக்கு. அதேமாதிரி இப்போ பார்த்த 2 சம்மில் ஜாமெட்ரியில் பார்த்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஃபிசிக்ஸில் எப்படி இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் ஒர்க் டன் மூமெண்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒர்க் டன் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். W = F வெக்டார் ஆர் டி வெக்டார். F வெக்டாருங்கிறது ஃபோர்ஸு, டி வெக்டாருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸுங்களா? அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு சொல்லி கண்டுபிடிச்சி போடணும். சப்போஸ் மூமெண்ட் ஆர் டார்க் இது வந்து உங்களுக்கு இன்னொரு மூமெண்ட் வரல கிராஸில் வரும்.
ஸோ இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டைரஸ் இன்க்ளூட் ஆகுங்களா, அப்போ டைரஸ் வந்து கிராஸ் ப்ராடக்ட்டு, டைரஸ் இல்லாதப்போ உங்களுக்கு என்ன ஒரு டாட் ப்ராடக்ட், அதனால தான் டாட் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். மாற்றி போடக்கூடாது, எஃப் வெக்டார் கிராஸ் ஆர்னு போட்டால் தப்பு, ஆனால் அங்கே மாற்றி போடலாம். டாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் சேம் தான். தட் இஸ் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் கிராஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இயர் சேம் எஃப் வெக்டார்ங்கிறது ஃபோர்ஸு, ஆர் வெக்டாருங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இதில் நம்ம எப்பயுமே அபவுட் த பாயிண்ட்டுங்கிறது ஓஏ வெக்டாராக அசியூம் பண்ணிடுங்க. செகண்ட் வச்சுக்கணும், ஓஏ ஓபியோட நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுடைய கொஸ்டினில் பார்க்கல அபவுட் த பாயிண்ட் தான் மைனஸுக்கு அப்புறம் வரணும். அட்டு, ஆக்டு, டூவு, ஃப்ரம் இந்த மாதிரி வரும் இல்லையா, அட்டு, ஆக்டு, டூ இதெல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு பாயிண்டாக இருக்கும். அப்போ அட்டு மைனஸ் அபவுட் த பாயிண்ட், எக்ஸ் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். ஸோ சம் பார்க்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். இப்போ இதை வச்சு போடலாம். ஃபோர்ஸ் தட் இஸ் ஒர்க் டன் கண்டுபிடிக்க ஃபார்முலா அண்ட் மூமெண்ட்டை கண்டுபிடிக்க ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் acted on by a constant forces. இங்கே எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குது, 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. அண்டு டிஸ்பிளேஸ் ஃப்ரம் த பாயிண்ட், என்ன பாயிண்ட் 1, 2, 3, 5, 4, 1. ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ். நம்மளுக்கு W ஈக்குவல் டு எஃப் வெக்டார் ஆர் டி வெக்டார் தானே ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸஸ் ஒரு ஃபோர்ஸஸ் தான் வேணும். பட் இங்கே எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குது, 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. அப்போ அந்த 2 ஃபோர்ஸஸ் F1 வெக்டார் F2 வெக்டார் நான் அசியூம் பண்ணிடுங்க. ஃபோர்ஸ் ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா தட் இஸ் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F1 வெக்டாருங்கிறது 8 + 2ij - 6k. செகண்ட் F2ங்கிறது 6i + 2j - 2k. இதே மாதிரி டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் த பாயிண்ட், பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குங்க. இந்த பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட்டுக்கு போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓஏ வெக்டார் 1 2 3 i2j + 3kன்னு எழுதிக்கலாம். 5 4 1 5i + 4j + k ரைட் பண்ணிக்கலாம். இப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 2 ஃபோர்ஸ் ஆட் பண்ணால் கிடைக்கும். F1 + F2 ஐ கூட ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 8 + 6 14i, j பார்க்கையில் +4j, -6 - 2 பார்த்தீங்கன்னா -8k. டி வெக்டாருங்கிறது ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். தட் இஸ் T2 மைனஸ் செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்னா எந்த பாயிண்ட் போகுது, 2ங்கிற பாயிண்ட் இதுதானுங்க. 5 4 1 - 1 2 3. அப்போ இந்த 5 4 1 - 1 2 3 தான் ஆல்ரெடி இங்கே ரைட் பண்ணியிருக்கு. 5 - 1 4, 4 - 2 2, 1 - 3 - 2. ஸோ டைரக்ட் ஆன்சர் போட்டுக்கலாம். ஒர்க் டன் W ஈக்குவல் டு எஃப் வெக்டார் ஆர் டி வெக்டார். ஸோ அது பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டாரும் ஃபைன் பண்ணியிருக்கு அண்ட் டி வெக்டாரையும் ஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. டாட்டுங்கிறது ஐ டாட் I1 ஜே டாட் J1 கே டாட் K1ங்களா. நம்ம எப்படி தெரியும், ஃபஸ்ட்டு எடுத்து 3 மல்டிபிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்து 3 மல்டிபிள் பண்ணியில் ஜேகேலாம் உங்களுக்கு 0 ஆயிடும். ஏன்னா ஐ டாட் I மட்டும் தான் 1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐ கோஎஃபிஷியன்ட் ஐ கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஜேவை கூட மல்டிபிள் பண்ணலாம். கேவை கூட மல்டிபிள் பண்ணால் மட்டும் உங்களுக்கு போதும். அப்போ ஐ கூட மல்டிபிள் பண்ணிடலாம். 14 × 4 4 × 2 -8 × -2. ஸோ மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 80 யூனிட்ஸ் வந்துடும். அடுத்த 12th கொஸ்டின், ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட் 5√2 and 10√2 units acting in the direction 3i + 4j + 5k and 10i + 6j - 8k respectively act on the particle which is displaced from the point of position vector. First point இருந்து second point, that is இது first point OA வெக்டார், second point என்ன இருக்குங்க OB வெக்டார். ஸோ அப்போ நம்மளை கண்டுபிடிச்சிக்கலாம், டி கண்டுபிடிச்சிக்கலாங்களா. இந்த பாயிண்ட் ஃப்ரம் இந்த பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். டி வெக்டார் ஈக்குவல் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாருங்கிறது 6i + j - 3. இது வந்து ஓபி வெக்டார் மைனஸ், இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணணும். -4i + 3j + 2k, -4i + 3j + 2k. இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா டி வெக்டாராக இருக்கும். ஸோ அப்போ டி வெக்டார் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஆனால் ஃபோர்ஸஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெக்டார் பார்த்தீங்கன்னா 5√2 கூட உங்களுக்கு என்னவாக இருக்குது, ஆக்டிங்காக போயிட்டுருக்கு. அதேமாதிரி செகண்ட் வெக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஃபார்முலா படித்தோம் இல்லைங்களா. எப்போ இங்கே பர்பண்டிகுலரில் பார்த்தீங்கன்னா வெக்டார் மேக்னிடியூட் கொஸ்டினில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏ வெக்டாருங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வெக்டாரை வச்சுக்கோங்க, பி வெக்டாருங்கிறது செகண்டாக அசியூம் பண்ணிடுங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸஸ் என்ன ஆகுதுன்னா இந்த வெக்டார் கூட நம்மளுக்கு எவ்வளோ மேக்னிடியூடாக வருதுங்க 5√2 இருக்கும். ஃபஸ்ட்டு வெக்டார் கூட 5√2 மேக்னிடியூடும், செகண்டு கூட பார்த்தீங்கன்னா 10√2 வருது இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா F1 வெக்டார் ஈக்குவல் டு 5√2 × a கேப்.
F2 vector equal 10 root 2 into இந்த B cap. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A vector cross B vector by modulus, that is இங்கே என்ன மேக்னிட்யூட் இருக்கோ அது A vector by modulus of A vector, B vector by modulus of B vector. ஸோ அப்போ A vector ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, 5 root அப்படி இருக்கும். இது வந்து மாடுலஸ்னால் ரூட்டு 3a ஸ்கொயர் பண்ண 9, 4a ஸ்கொயர் பண்ண 16, 5a ஸ்கொயர் பண்ண 25. இந்த சேம் B வெக்டரோட வேல்யூ 10a ஸ்கொயர் பண்ண 100, 36, a64 கிடைச்சிரும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 50 கிடைக்கும். 50 பார்த்தீங்கன்னா 5 root 2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 கிடைக்கும், 200 கிடைக்கும். 200 பார்த்தீங்கன்னா 10 root 2ன்னு நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ 5 root 2 5 root 2 கேன்சல் ஆயிரும், 10 root 2 10 root 2 கேன்சல் ஆகிட்டு தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், F1 வெக்டார் F2 வெக்டார். இப்போ இந்த கொஸ்டினில் ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் கேன்சல் ஆகிடுது, இங்கே சப்போஸ் ஏதோ ஒரு டைம் தான் அது இன்னரில் மல்டிபிள் பண்ணி வைக்கிற மாதிரி வரும், இல்லைன்னா அப்படியே அவுட் வச்சு போடலாம். ஸோ இங்கே கேன்சல் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. F1 வெக்டார் F2 வெக்டார் போத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபோர்ஸஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ F வெக்டார் பயன் பண்ணி வச்சிங்கன்னா D ஆல்ரெடி தெரியும். இப்போ ரெண்டையும் டாட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா F வெக்டார் டாட் D வெக்டார் ஒர்க் டன் ஃபார்முலா. ஸோ அப்போ டைரெக்டாக போட்டுக்கலாம். டைரெக்டாக போடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 13 into 2a 10 into 4a minus 3 into minus 1. சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 69 யூனிட்ஸ் கிடச்சிரும். ஃபைண்ட் த மேக்னிடியூட். மேக்னிடியூட் என்ன கிடைக்குங்க, எந்த வெக்டார் கண்டுபிடிக்கணும் அதுக்கு மாடுலஸ் எடுத்ததுக்கு பேர் மேக்னிடியூட். ஆனால் டைரக்ஷன் கொஷின்ஸ் ஆஃப் த டார்க். டார்க்னு என்ன மீனிங்க, T வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் F வெக்டார், தட் இஸ் மூமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸஸ் ரெப்ரசன்டட் பை த force represented by, that is force ஒன்று கொடுத்துருக்கு. என்னங்க 3i plus 4j minus 5k, only one force. Position vector 2i minus 3j plus 4k acting through the whose position vector 4i minus plus 2j minus 3k. கரெக்டுங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், F வெக்டார்ங்கிறது ஒரே ஒரு ஃபோர்ஸஸ் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸஸ் எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் த பாயிண்ட் ஆஃப் பொசிஷன் வெக்டார். அபவுட் த பாயிண்ட்டுங்கிறது இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்போ அது அபவுட் த பாயிண்ட் 2i minus 3j plus 4k. அடுத்தது ஆக்டிங் த பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆக்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா 4i plus 2j minus 3k. நம்ம ஏற்கனவே சொன்னேன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார், ஆக்ட் மைனஸ் அபவுட், ஆக்ட் மைனஸ் அபவுட். சப்போஸ் இது வந்து ஆக்டாக இருந்து இது அபவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா OA மைனஸ் OB தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து OA OBயோட கொஸ்டினில் கேப்பில் பார்த்து ஆக்ட் பாயிண்ட்டை அபவுட் த பாயிண்டான்னு பாருங்கள். மைனஸுக்கு அப்புறம் எப்பயுமே எந்த பாயிண்ட் வரணும், அபவுட் த பாயிண்ட் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஆக்ட் பாயிண்ட். அப்போ இதுலேருந்து சப்ரேட் பண்ணணும். 4 minus 2 பார்த்தீங்கன்னா 2, 2 plus 3 பார்த்தீங்கன்னா 5, minus 3 minus 4 பார்த்தீங்கன்னா minus 7. ஸோ டைரெக்டாக போட்டாச்சு. டாக் T வெக்டார் ஈக்குவல் ஆர் வெக்டார் கிராஸ் F வெக்டார். அப்போ நம்மளுக்கு தெரியும் டிட்டர்மன் தானுங்க கிராஸ்னா, அப்போ ஐஜேக்கு ஆர் வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 2, 5, minus 7. அதே மாதிரி எஃப் வெக்டார் பார்த்தீங்கன்னா 3, 4, minus 5. கரெக்டுங்களா? இதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஐஜேகே ஃபஸ்ட்டு காலம் கோவை எமிட் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -25 + 28 கிடச்சிடும். அதே மாதிரி செகண்ட் டைம் பார்க்கணும் உங்களுக்கு என்ன வரும்னா -10, இந்த ரெண்டையும் மட்டும் பண்ண பாருங்க, -10 + 21 + k வெக்டார் இன்ட்டு k வெக்டார் காலம் எமிட் பண்ணிங்கன்னா மெயின் டயக்ராம் மைனஸ் அப் டயக்ராம் 8 - 15. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 3i - 11j - 7kன்னு கிடச்சிருங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு கொஸ்டினில், டார்க் மட்டும் கேட்டிருக்குங்களா, ஃபைண்ட் த டார்க் கண்டுபிடிக்கணும். இந்த டார்க்கு மேக்னிடியூடும் அண்ட் என்ன பண்ணுங்கள் டைரக்ட் கொஸ்டினும் கண்டுபிடிக்குங்களா. ஸோ அப்போ மேக்னிடியூட்னா மாடுலஸ் எடுத்தால் போதுங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேக்னிடியூட் கிடச்சிடும். மாடுலஸ் ஆஃப் T வெக்டார்னா √3 ² 9, 11 ² 121, 7 ² 49. ஸோ √a = 179 கிடைக்கும். இதுதான் மேக்னிடியூட். டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா சப்போஸ் ஆர் வெக்டார் இந்த மாதிரி இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் தான் ஆரா. டைரக்ட் கொஸ்டின்கள் x/r + y/r + z/z/r இப்படி நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர் வெக்டாருங்கிற மாடலில் தான் இந்த T வெக்டார் இருக்குது. இப்போ மாடுலஸ் ஆஃப் T கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஆஃப் x கோஎஃபிஷியன்ட் 3 இங்கே ஆறுங்கிற இடத்துல √79, 3/√179 -11/√179 -7/√179. ஸோ இதுதான் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின். Find the torque of the resultant force. 3 forces கொடுத்துருக்காங்க. அப்போ 3 forcesனால் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F1 வெக்டார், செகண்ட் ஃபோர்ஸ் F2 வெக்டார், தேர்டு ஃபோர்ஸ் F3 வெக்டார். ஸோ அப்போ F வெக்டார் வேணும் என்ன பண்ணுங்க, 3 ஆட் பண்ணால் போதுமா. 3 ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5j 5i + 3j + 9kன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அட் த பாயிண்ட். ஸோ இது ஆக்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கு, அபவுட் த பாயிண்ட்.
ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அபவுட் த பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, செகண்டாக என்ன பண்ணிடுறாங்க ஆக்டிவ் பாயிண்ட் கொடுக்குறாங்களா. ஸோ இந்த பாயிண்ட் மாறி தான் வரும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் க்ளியராக பார்த்துங்க. எப்பவுமே மைனஸ் ஆஃப்டர் தான் உங்களுக்கு என்ன வரணும், அபவுட் த பாயிண்ட், ஆக்ட் மைனஸ் அபவுட். ஸோ அப்போ ஆக்டிங் பாயிண்ட் 8i மைனஸ் 6a மைனஸ் 4k நம்ம ஓஎம்மோட வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டாருங்கிறது 18i ப்ளஸ் 3j மைனஸ் 9k. உங்களுக்கு கன்ஃபியூஷன் டேரெக்டாக போட்டுருங்க, ஆக்ட் மைனஸ் அபவுட். அப்போ ஆக்டிவ் வரக்கூடிய பாயிண்ட் ஃபஸ்ட்டாகவும் மைனஸ் அபவுட் த வாங்கிட்டு பார்த்த பாயிண்ட் செகண்டாகவும் அசீவ் பண்ணிடுங்க. இது இன்னரில் மல்டிபிள் பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் 10i மைனஸ் 9j ப்ளஸ் 5k. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக் பார்த்தீங்கன்னா டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 5jk, ஆர் வெக்டார் மைனஸ் 10 மைனஸ் 9 5a. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டார் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் 5 3 9ங்களை அதை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக மைனஸ் 96i ப்ளஸ் 115j ப்ளஸ் 15k வெக்டார்னு கிடைக்கும். ஸோ இதையோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதே மாடலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.9 6.10 அண்டு 6.11 போட்டுருங்க. இந்த எக்ஸசைஸ் இதோட முடிஞ்சது. இந்த எக்ஸசைஸில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் யூஸிங் டிக்னாமெட்ரியில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஜாமெட்ரிலையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது ஃபிசிக்ஸ் ஒர்க் டனில் அண்டு மூமெண்டம். ஸோ இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்டை யூஸிங் வெக்டாரை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸசைஸை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம்.